ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல மொறுன்னு ஆந்திரா முறுக்கு. இதை எங்கள் ஊரில் ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் ரிங்கு முறுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்லாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு காரமான மிளகாய்த்தூள், அதனால் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தலை நிறச்சி அரிசி மாவு, கடையில் உள்ள ரெடிமேட் அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை சேர்த்துட்டு கிளறி விடணும். அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம அந்த ஒரு கப் தண்ணிக்கு நல்ல தலை நிறச்சி ஒரு கப் அரிசி மாவு சேர்க்குறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தாக்கா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துடலாம். கடைகளில் இதில் கலர் பொடி போடுவாங்க. அந்த நல்ல ஒரு சிவப்பு கலரில் வரும் பார்த்துக்கோங்க இந்த முறுக்கு. நம்ம இன்றைக்கி கலர் பொடி சேர்க்கலை, நார்மல் மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். இதில் ஒரு சின்ன உருண்டை கையில் எடுத்துகிட்டு மீதி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தான் செய்ய போகிறோம். லேசாக தண்ணி தொட்டு வச்சுட்டு ஒரு ஈர துணியை போட்டோ அல்லது ஒரு டைட்டான மூடி போட்டோ மூடி வச்சுக்கோங்க. இல்லை இது ரொம்ப காஞ்சி போயிடும். இப்போது நான் ஒரு ரோலர் எடுத்துக்கோங்க, சப்பாத்தி பலகை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டீல் வெஜிடபிள் கட்டர் இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். இது நல்ல பதமாக நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒட்டெல்லாம் செய்யாது. ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு விரலில் இப்படி சுற்றி கட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கிள்ளி விட்டாலே கட் ஆகிடும். அதே போல் மாவில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால லைட்டாக அழுத்தி விட்டாலே ஒட்டிக்கும். நம்ம அதுக்கு திருப்பி தண்ணி தொட்டு ஒட்டணும்னு இல்லை. இந்த மாதிரி விரலில் சுற்றி கட் பண்ணி வச்சுக்கிறோம். மொத்த மாவையும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கால் பங்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இல்லது நீங்கள் மொத்தமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க, உணராமல் இருக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் செய்யலாம். அதை அரிசி மாவில் செய்கிறோம். இதே மாதிரி சிறுபருப்பு மாவில் கூட இதை செய்யலாம். சிறுபருப்பு வறுத்து திரித்து அதில் கூட செய்யலாம். அரிசி மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம பயப்படாமல் சாப்பிட்லாம். கலர் பொடியும் போடாமல் சாப்பிட்றதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கையில் சுற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம முறுக்கு அச்சில் ஒரு தொலை இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அச்சு இருந்தால் அதில் நீளமாக பிழிஞ்சிட்டு அதை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். மீதி எடுத்து மூடி வச்சுட்டு இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல நிதானமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் மொறுப்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் சட்டுன்னு தீயை கூட்டி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். நமக்கு நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் மொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா உள்ள சவச்சவன் ஆன மாதிரி ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா முறுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல நிதானமாக பொரிச்சிடுங்க. சலசலப்பு அடங்குனாக்கில் இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு எண்ணெய் வடிய விட்டுட்டு அடுத்த ஈடை போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முறுக்கெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நமக்கு திருப்பி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.